பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை கொண்டு தான் நம்மை நடத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நம் வாழ்க்கையிலும் அது அப்படியே இருக்கட்டுமே. இன்றைக்கு ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா, நடக்குமா, நடக்காதா, இல்லை என்றால் என் வாழ்க்கை அப்படியே கழிந்து விடுமான ஒரு கேள்வி இருக்கு பிரதர். அதை நினைக்கும் போதெல்லாம் உள்ளத்தில் ஒரு வேதனை வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாய் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலும் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை கொடுத்தது ஒரு மனிதன் அல்ல, அவர் உண்மை மாறாத தேவன். உங்களுடைய வாழ்க்கையில அநேக மனிதர்கள் சில உதவிகளை செய்வதாய் வாக்கு கொடுத்திருக்கலாம், சில நன்மைகளை செய்வதாய் வாக்கு கொடுத்திருக்கலாம். கால சூழ்நிலைகள் அதை செய்ய முடியாதபடி அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் கூட போயிருக்கலாம். அதை செய்வேன் என்று சொன்ன மனிதன் அதை செய்ய தவறி இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, உங்கள் ஆண்டவர் மேல் உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை அறிக்கை இடுங்க, அதில் உறுதியாய் நில்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஏனென்றால் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். காலங்கள் மாறலாம், நாட்கள் நகரலாம், வருஷங்கள் நகரலாம், ஆனால் வாக்கு தத்தத்தை கொடுத்தவரை மாத்திரம் நீங்கள் நம்பி உறுதியாய் நிற்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அந்த வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிச்சயமாய் நிறைவேறும். ஏன் இவ்வளவு உறுதியாய் சொல்றேன்னு தெரியுமா? அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது மனிதன் அல்ல, உண்மையின் தெய்வமாய் இருக்கிற நம் ஆராதிக்கிற தகப்பன். அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா கொடுத்ததுதான். நிச்சயமாய் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிற உண்மை உள்ள ஒரு தேவன். இப்போ உங்க சந்தேகம் தெரிஞ்சிருச்சா? ஆனால் ஒன்னே ஒன்று, அசைஞ்சிடாதீங்க, விசுவாசத்தை விட்டு விலகிடாதீங்க. போதும், இனிமேல் நடக்காதுன்னு சோர்ந்து போய் அவிசுவாசமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசிடாதீங்க. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து வாக்கு கொடுத்தவரை நீங்கள் சந்தேகப்பற்றாதீங்க. உறுதியாய் நில்லுங்க. நிச்சயமாய் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அந்த உண்மை உள்ள தேவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நிச்சயத்தோடு ஜெபிக்கலாமா? உறுதியோடு கண்களை மூடுங்க. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பன், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, சோர்ந்து போய் இருக்கிறேன், நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும். கொடுத்த வாக்கு தத்தத்தை தகப்பனே நிறைவேற்றுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.